கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய சமாதானம் இந்த புதிய நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையை இருந்து தாங்குவதாக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 21 ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சிறுபிராயம் தொட்டே நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை ஸ்திரப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. இங்கே அருமையான வார்த்தை பாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சோதனையின் வாழ்வு, அந்தகாரத்தின் வாழ்வு, அருவருப்பின் வாழ்வு, மீறுதலின் வாழ்வு, இவையெல்லாம் மரண இருள், பயத்தின் வாழ்வு, பாரபட்சமான வாழ்வு, இவையெல்லாம் மரணத்தின் வாழ்வு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட சூழலின் ஊடாக நான் நடந்து வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் வாழ்பார போகும்பொழுது இந்த 9வது பெண்டில பார்த்தீங்கன்னாக்க வரையாடுகள் அந்த மலை முகட்டிலே நிற்கும். அதை பார்க்கும் பொழுது கீழே விழுந்து விடுமோ என்கிற ஒரு பயம் நமக்கு வரும். ஆனால் அந்த வரையாடு எந்த விதமான கலக்கமும் இல்லாதபடிக்கு அது தாவி குதித்து அடுத்த பாறைக்கு சென்று விடும். இது எப்படி? இறைவனுடைய படைப்பு. இன்றைக்கு இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் கடந்து வருகிற பாதையில எத்துணை அந்தகாரத்தின் சூழல் வந்தாலும், அழிவுக்கு நேரான காரியங்கள் வந்தாலும், இங்கே சங்கீதக்காரன் அனுபவத்திலே சொல்லுகிறான், நான் பொல்லாப்புக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படுவதில்லை என்று சொல்கிறான். ஏன் இந்த வார்த்தை? God is with us in the darkness of valleys. When we walk in that, God is comforting us. அவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். மரண இருளை போன்ற சோதனைகள் வந்தாலும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஆண்டவரை பற்றி நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். நெருக்கடி வருகிற வேளைகளில என் தேவன் அவருடைய தேற்றுதலை தந்து நம்மை ஆற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு பயப்படேன். Need not to have a fear. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற சூழல் வரும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God's presence dispels the fear. இறைவன் இருக்கும் பொழுது எனக்கு பயங்கள் அற்ற காரியங்கள் என் வாழ்க்கையில நடைபெறுகிறது. அன்புக்குரிய விசுவாசியே, என் தேவன் இருக்கிறார் என்கிற தன்னம்பிக்கை வரும் பொழுது, உணர்வு வரும் பொழுது, அவர் உடன் பயணித்து ஆற்றுப்படுத்தும் பொழுது, மரண இருளும் பயங்களும் நம்மை வேதனைப்படுத்துகிற ஒன்று அல்ல. இந்த மாதத்தின் 2வது நாளாகி இந்த நாள்ல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவட்டிலும் என் தேவன் என்னோடு பயணிக்கிறார், என் தேவனை ஆற்றுப்படுத்துகிறார், என் தேவன் எனக்கு எல்லா நிலைகளிலும் உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்பும் பொழுது இந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். God's guidance always directs us where we have to walk. இறைவனுடைய ஆலோசனை நாம் சரியான தடத்திலே தடம்பதிக்க ஆலோசனை தருகிறது. கோலும் தடியும் என்பதற்கு மேய்ப்பனுடைய செயல்பாடுகளை சொல்லுவார்கள். துரட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அது கோல். எதற்கு என்று சொன்னால் ஆடுகளை போஷிக்க, அந்த தலைகளை ஒடித்து போடுவதற்கு என்று சொல்லி. தடி என்று சொன்னால் ஒரு பெரிய கட்டையில கதை போன்ற ஒன்றில ஆணிகளை அடித்திருப்பார்களாம். அது துஷ்ட மிருகங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? He will direct us where we have to walk. என் ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு அப்படி வருகிறது. இன்றைக்கும் இந்த புதிய நாள்ல we will seek the God to comfort. We will ask the God to protect. We surrender to God to fulfill God's desire in our life. என் ஆண்டவர் என் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அவரை அழைக்கிற பிள்ளைகளாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தின் ஆசிகளை நாங்கள் பெற்று பிரதிபலிக்கவும், சொல்லால் செயலால் உம்மை கனப்படுத்த உதவி செய்வீராக. நீர் எங்களோடு பயணிக்கும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது
நாங்கள் பயப்படாத மக்களாய், நீர் எங்களோடு கூட இருக்க இருமது கோலும் தடியும் தேற்றுகிறது என்று சொல்லி உற்சாகத்தோடு அடியெடுத்து வைக்க முற்படும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.